நாம் இன்னைக்கு ஆதிக் ரவிச்சந்தர் எழுதி இயக்கியிருக்கிற குட் பேட் அக்லி அப்படின்ற தமிழ் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லரில் வந்து ஒரு சில காட்சிகள் ரொம்ப சூப்பராகவும் ஒரு சில காட்சிகள் ரொம்ப ஆவரேஜாகவும் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக எனக்கு வந்து இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு ஆவரேஜ் ஃபீலிங்கை தான் எனக்கு கொடுத்துச்சு. ஆதிக்கோட முன்னாடி படம் வந்து ரொம்ப வித்தியாசமான அப்ரோச்சாக இருந்தது. ரொம்ப லவுடாக கலர்ஃபுல்லாக ஓவர் த டாப்பாக இருந்தாலும் படம் வந்து ஒரு வித்தியாசமான அப்ரோச்சாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இந்த படமும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் அவரோட இன்டர்வியூலாம் பார்க்க ஆரம்பித்தேன். நான் இன்டர்வியூலெல்லாம் பார்க்குறப்போ அஜித்தோட இன்வால்மெண்ட் நிறையா இருந்துச்சோ அப்படின்ற ஒரு பயமும் வர ஆரம்பிச்சிது. ஏன்னா விடாமுயற்சியில் வந்து அஜித்தோட பார்ட்டிசிபேஷன் நிறைய இருந்து அது வந்து படத்தை ஓரளவுக்கு டீரெயில் பண்ணிடுச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த படமும் அந்த மாதிரி தான் இருக்குமோ, நம்மளை வந்து தேட்டரில் வச்சு செஞ்சுருவானுங்களோ அப்படின்னு ஒரு பயத்தோடு தான் இருந்தேன். நான் இன்றைக்கி காலையில் டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போனால் படம் தேட்டர் வந்து ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, நம்ம மட்டும் சிக்கலை, நம்ம கூட வந்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆறுதலோட படம் பார்க்க உள்ளே உட்காந்தேன். நான் இந்த படம் எப்படி இருந்தது, படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றிலாம் நம்ம இன்றைக்கி ரிவ்யூவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வரீங்கனாக்கா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு தாதா இருக்கிறாரு. அந்த தாதா வந்து திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறாரு. உடனே வந்து அவர் போலீஸில் போய் சரண்டர் ஆகுறாரு. அப்புறம் அவரோட டேர்ம்லாம் முடியுது, ஜெயிலை விட்டு வெளியில் வரணும்னு நினைக்கிறார். வெளியில் வர்ற டைமில் அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய கஷ்டம் வந்து ஏற்படுது. அந்த பிரச்சனையை வந்து வெளியில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தாதாவுக்கு தெரிய வருது. அவர் வந்து திருப்பி தாதாவாக மாறி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாரா, இல்லைன்னா அவரோட வாழ்க்கையில் வந்து அமைதி திரும்பிச்சா, அவரோட வாழ்க்கையிலேருந்து இந்த அடிதடிலாம் வந்து விலகி போச்சா அப்படின்றது அந்த படத்தோட கதை. ஆதிக் வந்து நிறைய இன்டர்வியூவில் நான் வந்து அஜித் ஃபேன் அப்படின்னு வந்து ஓப்பனாகவே சொல்லியிருந்திருக்கிறாரு. அதே மாதிரி அவரோட இன்டர்வியூலையும் வந்து நான் ஹீரோ மூமெண்ட்ஸ் தான் நிறையா யூஸ் பண்ணியிருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாரு. இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆரம்பத்துலேருந்து அந்த 1 hour 1.25 மணி நேரம் வரைக்கும் அவர் வந்து ஃபுல் ஹீரோ மூமெண்ட்ஸாக தான் ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. அதில் எனக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அவர் வந்து பண்ண விதம் வந்து எனக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. ஏன்னா ஒரு ஹீரோயிசம் வந்து எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னாக்கா, ஒரு பயங்கரமான லார்ஜர் தென் லைஃப் ஒரு சுச்சுவேஷனில் ப்ராப்ளமில் ஹீரோ மாட்டிகிட்டு இருக்கணும். அதை வந்து லார்ஜர் தென் லைஃப் மெத்தடில் வந்து உடச்சிட்டு வெளியில் வர்றப்போ நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட்டாக இருக்கும். அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆடியன்ஸாக வந்து நம்மளுக்கு வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சுச்சுவேஷனையும் அந்த ஹீரோவுக்கு வந்து கொடுக்காம வெறும் ஹை மூமெண்ட்ஸை மட்டும் ட்ரை பண்ண சவுண்டு டைலாக் மூலிமா ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. அதனால் அந்த ஒர்க் அவுட் ஆகலை இந்த பாட்டு. அதுவும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து ஒரு கேரக்டர் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் பண்ணுறப்போ அதை மற்ற கேரக்டர்ஸ் பார்த்து ரியாக்ட் பண்ணுறப்போ அந்த ஹீரோவை பற்றின ஒரு எண்ணங்கள் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஜாஸ்தியாக வரும். இதுவும் வந்து ஒரு ஹீரோயிசமோட எலிவேட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த டூல்ஸ். இதில் வந்து நிறைய இடங்களில் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த ரியாக்ஷனுக்கு ஒர்த்தியான ஆக்ஷன் வந்து இந்த படத்தில் இல்லாதனால அந்த ரியாக்ஷன் எல்லாமே ரொம்ப ஃப்ளாட்டாகவே கீழே விழுந்துடுற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதே மாதிரியே படம் ஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே நிறைய இடங்களில் தடுமாறிட்டே தான் இருக்குது. பெருசாக கிளவரான மூமெண்ட்ஸ் வந்து இருந்த மாதிரியே எனக்கு தெரில. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ட்ராபேக்கு தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் டைரக்டர் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து அவ்வளோ தூரம் கவனம் செலுத்தாமல் விட்டாலும் அவர் வந்து சீன்ஸில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தி அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செதுக்கியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். நாட் ஓன்லி தேட், அவர் வந்து ஒரு தமிழ் பாடல்களை ஒரு வித்தியாசமான ஒரு லெவலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு வந்து சீன்ஸை வந்து அமைக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒத்த ரூபாய் தரன்ற பாட்டை வந்து அது வந்து ரொம்ப பழைய பாட்டு, 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டு குஷ்பு வந்து சூப்பராக டான்ஸ் ஆடிந்திருப்பாங்க. ஆனால் அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி ஒரு ரிதமில் வந்து வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து காமிப்பாங்க. அதே மாதிரி அந்த வில்லனை வந்து ஹீரோ ஃபேஸ் பண்ணுறப்போ அதே சாங்கை இன்னொரு ரிதமில் போட்டு அந்த ஸ்டண்ட்டை வந்து தூள் பறக்கிற மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு காட்சிக்காகவே நீங்கள் இந்த படத்தை வந்து நம்பி போய் பார்க்கலாம். அவ்வளோ தூரம் ரசிக்கும்படியாக வந்து அந்த காட்சியை வந்து அமைச்சிருந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இளமை இதோன்னு ஒரு பாட்டு ஒன்று போட்டு அதுக்கு வந்து ஒரு சீன் வந்து ஒரு ஸ்டண்ட் சீன் ஒன்று வரும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த அஜித்தோட பையனை வந்து கடத்திட்டு போகிறப்போ வந்து அவனை காப்பாற்றுறப்போ ஒரு சீன் வரும். இது வந்து பழைய படத்தோட பாட்டு கிடையாது, இந்த படத்துக்காகவே போட்டுருந்துருக்காங்க. அதே மாதிரி அதில் வந்து ஒரு டான்ஸும் வரும். ஸோ டான்ஸு பாட்டு
ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இதை வந்து ரொம்ப அழகாக கட் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த அந்த ஸ்டண்ட்டை மட்டும் பார்த்தோன்னா அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்காது. ஆனால் அந்த டான்ஸு, இந்த மியூசிக்கு ப்ளஸ் இந்த ஸ்டண்ட்டோட வர்றப்போ அந்த சீன் வந்து பயங்கர சூப்பராக எலிவேட் ஆகிருந்தது. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஐ திங்க் இது வந்து ஒரு ஒரு மூவி மேக்கிங்லேயே வந்து ஒரு பயங்கரமான வித்தியாசமான அப்ரோச் அப்படின்னு நினைக்கிறேன். ஆதிக்கு வந்து இந்த ஒரு இதை விடாமல் இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி போனாருனாக்கா அவர் வந்து பெரிய அளவில் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இன்னும் இருக்குது. அவசியமாக அவர் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து அஜித்தோட கேரக்டர், அஜித் வந்து இந்த படத்தில் ரொம்ப சட்டிலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிறையா ஓவர் த டாப்லாம் இல்லாமல் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நிறைய டைலாக்ஸ்லாம் வந்து ஓவர் த டாப்பாக தான் இருக்குது. பட் நிறைய இடங்களில் ஒர்க் அவுட்டும் ஆகலை. ஆனால் அந்த லாஸ்ட் பார்ட்லாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். த்ரிஷா வந்து ஒரு டெம்ப்ளேட் ஹீரோயினாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 3 இடங்களில் வந்து அழுவுற மாதிரி, 3 இடங்களில் வந்து முட்டாள்தனமாக ஏதோ காரியங்களை பண்ணுற மாதிரி, 3 இடங்களில் வந்து ஒரு சிரித்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து இன்னும் கொஞ்சம் கிளவராக காமிச்சா நல்லா தானே இருக்கும். ஏன் வந்து இவ்வளோ தூரம் ஒரே மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரில. அதே மாதிரி சிம்ரனை வந்து ஒரு காட்சியில் வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருந்துருக்கிறாங்க. அது நீங்கள் எல்லோரும் பார்த்து ரசிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அஜித்தோட பழைய படங்கள்லேருந்து ரெஃபரன்ஸை கொண்டு வந்து அதை வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக வீவ் பண்ணி, அதே மாதிரி சிம்ரனை வந்து கிராஃபிக்ஸ் அண்ட் ஏஐயில் வந்து ரொம்ப அழகாக வந்து காட்சிப்படுத்திருந்துருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் முடிஞ்சு போகிறப்போ டைரக்டர் வந்து சார் இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு, அப்படியே ஒரு பாட்டி ஒன்று வச்சிடலாமா அப்படின்னு கேட்க அஜித் வந்து ஒன்றை ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு அவர் சொல்கிறப்போ அந்த மாதிரி ஒரு காமெடியாக அந்த சீனை வந்து முடித்த விதம், அதில் வந்து டைரக்டர் வந்து ஒரு இன்னொரு டைமென்ஷனில் இருந்து தான் அந்த படத்தை இயக்குறாரு. ஆனால் அவரே இந்த காட்சிகளை வந்து நிற்கிறதுன்றது ஒரு வித்தியாசமான அப்ரோச்சாக இருந்துச்சு. அது ரொம்ப ரசித்தேன் நான் இந்த இதை. அப்புறம் இந்த படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து சின்ன சின்னதாக பண்ணியிருந்துருக்கிறாங்க. பெருசாக யாருக்கும் அவ்வளோ தூரம் ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறேன். வந்து நின்று போகிற மாதிரி தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த அஜித் பையனோட லவ் அஃபேராக ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்கா. அதே மாதிரி ஒரு சிம்ரனோட பழைய பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற இடமும் வந்து ரொம்ப சூப்பராக ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அர்ஜுன் தாஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அர்ஜுன் தாஸோட வாய்ஸே வந்து அந்த வாய்ஸ் மாடுலேஷன் தான். அதை வந்து டைரக்டர் ஃபுல்லாக யூஸ் பண்ணலையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவரோட டீப் வாய்ஸு, அவருக்குன்னு ஒரு மாடுலேஷன் ஒன்று இருக்குது, அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. தட் பீயிங் செட், அர்ஜுன் தாஸோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட ஹீரோ தவிர்த்து ஃபிலிமுக்கு பின்னாடி இருக்கிற ஹீரோஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மியூசிக் டைரக்டர், அப்புறமேலும் வந்து எடிட்டர் ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபர், இவங்க 3 பேரும் ஓகே நம்ம வந்து இதில் காஸ்டியூம் டிசைனர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கலர், ஒரு ஷேடு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு ஓவராலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆதிக்கோட டைரக்டோரியல் அப்ரோச் வந்து ரொம்ப வித்தியாசமானதாகவும் ரசிக்க முடியுமாகவும் இந்த படத்தில் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சரி அனிபால், இந்த படம் எப்படி இருந்தது? தியேட்டரில் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான படமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த படம் வந்து ஒரு 3 பார்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து குட், அஜித்தை வந்து ரொம்ப நல்லவனாக காமிக்குது. அதே மாதிரி வந்து நிறைய ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் வந்து இந்த பாட்டில் நிறையா வருது. செகண்ட் பார்ட் வந்து அவரை வந்து பேடாக காமிக்குது. இதுலேயும் வந்து நிறையா ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. தேர்ட் பார்ட் வந்து அக்லியாக காமிக்குது. அதாவது வந்து ரொம்ப ராவா அஜித்தை வந்து காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து எனக்கு அவ்வளோ தூரம் எனக்கு கனெக்ட் ஆகவே இல்லை இந்த படத்தில். ஏன்னா வந்து டைரக்டர் அவர் வந்து அஜித்தோட ஃபேன்ஸ்க்காகவே எடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த பார்ட் வந்து எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை. செகண்ட் பார்ட் வந்து பேடாக காமிச்சது வந்து கொஞ்சம் கிரிஞ்சாகவே இருந்துச்சு நிறைய இடங்களில். அதுவும் வந்து ஏன்னாக்கா டைரக்டர் வந்து அவ்வளோ தூரம் கரெக்டாக ஸ்க்ரீன் ப்ளே அமைக்காமல் பண்ணனால இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் தேர்ட் பார்ட்டான அக்லி பார்ட்டில் வந்து அட்டகாசம் பண்ணியிருக்காரு டைரக்டர். ஸோ அஜித்தோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய வித்தியாசமான அப்ரோச்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி தேதிக்கு நிறைய டைரக்டர்ஸ் வந்து
படத்தில் பாட்டே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஆதிக்கு வந்து தமிழ் பழைய பாடல்களை எடுத்து அதை வந்து ஒரு ஸ்டண்ட்டையும் ஒரு வில்லன் இன்ட்ரொடக்ஷனையும் வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருந்திருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இந்த படத்துக்காகவே இசையமைக்கப்பட்ட ஒரு பாடலை கூட ஒரு ஸ்டண்ட்டில் வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணி ஒரு ஒரு வித்தியாசமான டைரக்டோரியல் அப்ரோச்சை வந்து அவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த படத்தை வந்து அஜித்தோட ஃபேன்ஸ் ப்ளஸ் மூவி பஃபாக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இந்த படத்தோட வித்தியாசமான அப்ரோச் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்து தேட்டரில் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் மூவி கோயராக இருந்தீங்கன்னாக்கா இந்த படத்தை வந்து தேட்டரில் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓடிடியில் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு ரிவ்யூவோட சந்திப்போம். அது வரைக்கும்